ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு ரெட் ஜெம் டேக் குக் வேர்ல்ட். நான் உங்கள் ஆர்ஜி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? போன எஃப்எஃப்க்கு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்கடா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் போடும்போதே ரொம்ப யோசித்து தான் போட்டேன். நம்ம இவ்வளோ கேப் விட்டு போகிறோம், யார் வரப்போகிறா அப்படின்ட்டு ஒரு நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கமெண்ட்டாக இருந்தாலும் அது எனக்கு அந்த கமெண்டை ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுடா. ரொம்ப தேங்க்ஸ் செல்லக்குட்டீஸ். அண்டு எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக ஒவ்வொரு எஃப்எஃப் போடுறேன்டா. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக 2 hours மூவி மாதிரி போடுவேன்டா. கண்டிப்பாக நான் போடுறேன், ப்ராமிஸ். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் என்னென்ன போடாமல் விட்டுருந்தேன் எல்லா எஃப்எஃப்பையும் நான் போடுறேன்டா, கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு. பட் கண்டிப்பாக எஃப்எஃப் வந்துடும். ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னா, ஆக்சுவலாக இது பிடிஎஸ் லைஃப் ஸ்டைல் ஸ்டோரியை கொஞ்சம் நான் ரீக்ரியேட் பண்ணி வேறு மாதிரி எழுதியிருக்கேன். இதில் என்னென்னா கொஞ்சம் அந்த டைம் டேட்ஸ் இதெல்லாம் நான் எனக்கு வேண்டிய மாதிரி நான் மாற்றியிருக்கேன். அதே சமயம் நான் சில பேர் ஈவன் ஹைபி அந்த கம்பெனி பேரை கூட நான் அதை மென்ஷன் பண்ணல. ஏன்னா சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் நார்மலாக கம்பெனின்னு தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி மேனேஜர் அண்ட் பிஏ இந்த மாதிரி தான்டா இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. அண்ட் மற்றபடி கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் பொலைட்டாக சொல்லிட்டு போங்கடா. நல்லா இருந்தாலும் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நிறையா எஃப்எஃப் கொண்டு வரேன். ஆக்சுவலாக நான் கேட்டிருந்தேன், பட் அது லாஸ்ட்டாக சொல்லியிருந்தனால நிறைய பேர் கவனிச்சிங்களா என்னான்னு தெரில. என்னடானா ஹாட் ஸ்டாண்ட் அப்லோட் பண்ணால் நான் ஹாட் ஸ்டாண்ட் ஸ்டோரியில் ஜாயின் பண்ணவா வேணாமாடா? இப்போ நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டா என்னால் யூடியூப்பில் அதை பண்ண முடியாது. நான் டெலிகிராமில் தான் பண்ணுவேன். ஏன்னா ஒரு எஃப்எஃப் இருக்குது, அந்த எஃப்எஃப் மோஸ்ட்லி அப்படி தான் வரும். ஸோ அப்படி நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டா நான் டெலிகிராம் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இல்லை ஹாட் ஸ்டாண்ட் வேணாம், அப்படி சாஃப்டாகவே போட்டு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த ஸ்டோரி நான் ரீக்ரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன்டா. ஸோ உங்களோட ஒப்பீனியன் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எது ஓகேயோ நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தக்க நான் இது பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான்டா, வெட்டி பேச்சு முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஸ்டோரி ஸ்டார்டிங்கே நான் மிட் நைட் தான்டா, September 31, 2017 கரெக்டாக அந்த வேர்ல்ட் சவுத் கொரியாலே இருக்க ஒரு பிக்கஸ்ட்டு டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்கை தாண்டா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டாப் த பில்டிங்கில் ஒரு கப்புள்ஸ் அவ்வளோ அழகாக 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக கிஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த நியூ இயரை வெல்கம் பண்ண அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கடா. அவங்க 2 பேர் கண்ணிலே அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. கரெக்டாக டைம் 11:15 PM. இன்னும் 10 minutes அவங்க 2 பேரும் கப்புள்ஸாக ஒரு நியூ இயரை வெல்கம் பண்ண போகிறாங்க. அவ்வளோ கனவுகளோட அந்த டயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, வேறு யாரும் இல்லை, நம்ம டேக் குக் தான்டா. ஜங்குக் நம்ம ஒன்றா கொண்டாட போகிறது 3வது நியூ இயர் அது. அண்ட் கப்பலாக ஃபஸ்ட்டு நியூ இயர். சொல்லவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. டே உண்டாது, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் வாயத்தை பேசுஜாங்க. நியூ இயர் அன்னைக்கு மட்டும் இல்லைடா, எப்பயுமே எனக்கு உன் கூட இருந்தாலே ஹாப்பி தான். நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்கிற? சரி 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 சொல்லு, நீ எப்படி ஃபீல் பண்ணுற? இந்த ஒரு வருஷம் நம்மளோட லவ் லைஃப், இன்னும் அடுத்த ஒரு வருஷத்தை எதிர்நோக்கி ஒரு டைம், அந்த மெமரிஸ், எதிர்பார்ப்பு, இதுக்கு நடுவில் இந்த ஒரு 10 நிமிஷம் எப்படி ஃபீல் பண்ணுற ஜங்கு? தெரிலடா, எனக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான்ட்டையா. இனி எத்தனை வருஷம் வந்தாலும் என் கூட நீ இருக்கணும்டா. என்னோட ஒவ்வொரு சக்ஸஸ்லேயும் நீ எனக்கு வேணுட்டையா. நீ என் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அது ஹாப்பி தான்டா. மெமரிஸ்,
எதிர்பார்ப்பு, இந்த 10 நிமிஷம், இந்த 3 ஸ்டேஜ்லேயும் நான் யோசித்து பார்க்கும்போது அங்கே டேயாங்னு ஒருத்தவன் இந்த ஜங்குக்கு எப்பயுமே இருந்தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகணும்டா. நீ இருந்த ஒவ்வொரு செகண்டும் என் வாழ்க்கையில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிச்சு. அதோடு இருக்கணும், இதுக்கு மேலே என்னடா சொல்ல அப்படின்றாங்க. டேயாங்க்குனா ஒரு மாதிரி ஹாப்பியாக கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா ஜங்குக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஷையாக இருந்தாலும் விலகி வந்தாலும் அது அவங்க கேரக்டராகவே போயிடும். ஆனால் டேயாங்கிட்ட டோட்டலாக ஆப்போசிட்டு. ஸோ அது டேயாங்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த டயத்தில் வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல். அது ஒரு சின்ன கல்ச்சராக அங்கே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டது. ஸோ பெருசாக எடுத்துக்கிறாதீங்க, ஓகே. ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறதுக்காக அந்த இது வெடிப்பாங்க. அதை 2 பேருமே பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. லைட்டாக டேயாங்கோட ஃபேஸ் மாறுது. என்னாச்சு டேயாங்? நீ ஹக்குட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? இந்த வருஷம் நான் வரல, எனக்கு உடம்பு இல்லைன்றேன். நீ வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணேன்னு சொன்னேன் ஜங்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நம்ம கூடயே இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்ககிட்ட மறைக்கணுன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்கு. புரியுது டயா, நம்மளுக்கு வேறு வழி இல்லைடா. நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவங்களோட கனவுகளை அழிச்சிடக்கூடாது டயாங். கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. கூடிய சீக்கிரம் நம்மளோட ஆர்மிஸ் எல்லோரும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. நம்மளும் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்துடுவோண்டா. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கே கத்தி சொல்லுவேன், இந்த கிங் டயாம் இந்த ஜீனோ ஜங்குக் தான் சொந்தம்னு. ஐயோ ஜங்குக், நான் எவ்வளோ சோகம் வந்தால் நீ எப்படி என்ன சிரிக்க வைக்கிற? இதெல்லாம் அப்படி தான் டயாங்க. இப்போ பாரு, இப்போ நீ கோவமாக இருக்க, உன்னை வெக்கப்பட வைக்கவா அப்படின்றாங்க. டயாங் மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக் லைட்டாக அவங்க லிப்ஸை பைட் பண்ணிக்கிட்டு கண்ணடிக்கிறாங்க. டயாங்க புரிஞ்சிருச்சு. போடா அப்படின்ட்டு லைட்டாக அவங்களோட செஸ்ட்டில் தள்ளி விடுறாங்க. கரெக்டாக கவுண்டவுனும் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக நம்ம டயாங் கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்கடா. கடவுளே, இத்தனை வருஷம் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் எனக்கு நீ என்றைக்குமே பலன் கொடுத்த. என்னை எப்பயும் கைவிட்டதே இல்லை. அதே மாதிரி இந்த வருஷம் நான் அவன்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், இனி எத்தனை வருஷம் நியூ இயர் வந்தாலும் அதை நானும் ஜங்குக்கும் எங்கள் ஹக்குவோட எங்கள் ஆர்மிஸோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும். எங்களை கூடிய சீக்கிரம் எல்லோரும் ஏற்றுக்கிறணும். அதுதான் என்னோடய ஆசை. ப்ளீஸ் அதை நிறைவேற்றுறியா அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு டேயாங் கரெக்டாக கண்ணை திறக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம ஜங்குக்கு டேயாங்க தான் வச்ச கண் வாங்காமல் ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். டேயாங் கண்ணை திறக்குமே ஜங்குக்கு கண்ணை மூடி ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அவன் என்ன கேட்டாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இதை தான் கேட்டிருப்பான். அவன் கூட எப்பயும் நான் இருக்கணும். எல்லாரும் என்னை விட்டு போனாலும் அவன் என்னை விட்டு போயிடக்கூடாது. நான், அவன், ஹக்கூஸ், ஆர்மிஸ் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கள் பாண்டிங் இப்படியே இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர பாதியிலே விட்டுட்டு போயிடக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான் என்னோடய ஆசை. அதுதான் அவனோட ஆசையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நிறைவேற்று. அதை தாண்டி அவன் வேறு ஆசை கேட்டிருந்தாலும் அதையும் நிறைவேற்றேன். அவன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அவன் முகத்தில் நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதை மட்டும் நிறைவேற்ற ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தந்து டயாங் தான் பார்க்குறாங்க. டயாங், என்னடா இவ்வளோ நேரமாக ப்ரேயர் பண்ண? என்ன பண்ண, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ ப்ரேயரும் கூடும்ல, கூடும் அப்படின்றாங்க. கரெக்டாக 10 கவுண்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் தான்டா.
அவ்வளோ கிராக்கர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இதெல்லாம் டேயாங்கும் ஜங்குக்கும் அவ்வளோ க்யூட்டாக ரசிக்கிறாங்க. அப்படியே ஜேகே வந்து டேயாங் வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறாங்கடா. நம்ம ஜேகே டேயோ வந்து அவங்க கையை ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அந்த கிளைமேட்டை அவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க. அந்த வானம் முழுக்க அப்படியே கலர் கலர் வெடி, நிறைய சாங்ஸ், அந்த கிளைமேட்டே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாங்க டேயாங்க. டேயாங்கும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. டேயாங் ம் நியூ இயர் ஸ்டார்டிங்டா. ம் ஆமாம், என்ன பண்ணலாம்? ம் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி நியூ இயர் தானே சொல்லுவாங்க. சரி சொல்லு, என்ன விஷ் பண்ண? அது என்னடா விஷ் பண்ணால் வெளியே சொல்லக்கூடாது தெரியும்ல. அதெல்லாம் தெரியாதவங்ககிட்ட தான் சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்லலாம். சொல்லு சொல்லு. சொல்ல முடியாது. சரி, நீ என்ன பண்ண? நான் எதுக்கு சொல்ல, நான் சொல்ல மாட்டேன். டேயாங்கு சரி நீ சொல்லு, நான் சொல்கிறேன். சரி, நான் என்ன விஷ் பண்ணேன்னா, கடவுளே என்னோட யங்கர் பாய் ஃப்ரெண்ட் என்னை ஒரு தடவையாச்சும் ஹக்குன்னு கூப்பிடணுன்னு வேணேன். பட் நடக்காது போல். நடக்கிறத வேண்டணுண்டா தான் பாரு. ஏன் கூப்பிட மாட்டியா? ஏய் விளாட்றியா? அதெல்லாம் கூப்பிட முடியாது. ஜங்கு ப்ளீஸ்டா, நியூ இயர் ஸ்டார்டிங் அப்போ உன்ட்ட கேட்டேன், டேயாங்காக்கு டேயாங்காக்குன்னு அவ்வளோ க்யூட்டாக இன்னசென்ட்டாக கூப்பிடுவேன். இப்போ பாரு, ஒரே ஒரு தடவை கூப்பிட்றா ப்ளீஸ். ஏய் டேங் விளாட்றியா? அதெல்லாம் முடியாது போடா. ப்ளீஸ் 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 ஜங்கு. உன் பாய் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு இயர் 2026 ஸ்டார்டிங்கில் முத ஒரு விஷ் கேட்குறேன், இது கூட பண்ண மாட்டியாடா? ஏய் டேயாங்கு எப்படாடி? நடிக்காதடா குழந்த மாதிரி. குழந்த தான், நீ தானே சொல்லுவ நான் எப்பயுமே உனக்கு குழந்த மாதிரின்னு. ஐயோ டேயாங், சரி ஒரு தடவை சொல்லு ப்ளீஸ், நான் கேட்கவே மாட்டேன், இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ்டா. அக்கு என்னது அக்கு? கக்கூசா? நான் உன்னோட ஹக்குடா, ஒழுங்கா கூப்பிட்றா. இவ்வளோதான் டைம் வரும் போடா. சரி போ, நீ கூப்பிட மாட்டேனா அப்போ நானும் நீயும் 2026 ஒரு ரெவல்யூஷன் எடுக்கிறேன். இனிமேல் என் பாய் ஃப்ரெண்ட் என்னை தொட்டவே டே கூப்பிட்டு தொலைகிறேன்டா. அந்த பயம் இருக்கட்டும். அப்படியே ஜேகே தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. காற்று தான் வருது, வாயிலேருந்து வார்த்தையே வரல. டேயாங்கும் பார்க்குறாரு எப்படா கூப்பிடுவியான்னு. ஆனால் ஜேகே கூப்பிட்ற மாதிரி இல்லை. நான் கீழே போய் ஒரு பாயும் போரும் எடுத்துகிட்டு வந்துடவா? ஓட்டாதடா, அப்போ கூப்பிட்றா வேமா. டேயாங் டேயாங் ஹாவா அப்படின்னா டேயாங் ஹகு போதுமா? கேட்கல. டேயாங் ஹகு கேட்கல ஜி. டேயாங் அப்படின்றாங்க. டேக்கே லைட்டாக சிரிச்சிட்டே வந்து அவரோட சிரிக்கிறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் அவருக்கு வந்து ஜேகே ஓட்டுறாலே. அந்த மாதிரி தான் போகுது. நம்ம ஜேகேவை லைட்டாக சிரிச்சிட்டு டேயை பேக் ஹக் பண்ணுறாங்கடா. 2 பேரும் அந்த டைம் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஜேகே அப்பப்போ டேயாங் கிஸ் பண்ணுறது, ஜேகே அப்பப்போ அடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக அவங்களுக்குள்ளே அந்த டைம் போய்கிட்டு இருக்குடா. ஸோ கரெக்டாக அந்த நைட்டும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்களுக்குள்ளே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம கம்பெனியே பார்த்துக்கலாம்டா. ஸோ கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஸ் நியூ இயர் லைவ் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஏன்னா டான்ஸ் ரிஹர்சல் வேறு பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணிவிட்டு அந்த டயர்டோடு தான் வந்து அவங்க ரூம்குள்ளே வந்திருப்பாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. வந்த உடனே பார்த்தா நம்ம டே சொல்ல தேவையே இல்லை, ரொம்ப சேட்டை பிடிச்ச பர்சன். அதை விட நம்ம ஜிம்மினோடு சேர்ந்துட்டா 2 பேரும் அடுந்த வாளுங்க, பிடிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு சேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு டயர்டாக வந்து சோபாவில் படுக்கிறாங்க 2 பேருமே. எல்லோரும் பார்க்குறாங்க, ஏன்டா அவங்க முன்னாடி எல்லா வேலையும் பார்த்தா நாங்களே சும்மா இருக்கோம், நீங்கள் என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேரும் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஜின்னு தான் டென்ஷன் ஆயிட்டாங்க.
டேய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் படுக்காதீங்கடா எந்திரிங்கடா. அகு எங்களால் முடியலை, கால்லாம் வலிக்குது, வயசாகிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. இப்பயே கிளட்டுப்பாங்கன்னா அப்படி தாண்டா இருக்கும். அக்கு நீங்கள் மட்டும் எப்படி எங்கே இருக்கீங்க? டேய் ஜிம்மின்னு ஐஸ் வைக்கிறியா? இந்த வெள்ளம் என்கிட்ட வச்சுக்கிறாத, எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படின்றாங்க. நம்ம சுகாவும் ஜேகேவும் தான் உள்ளே வராங்க. ஒரு மாதிரி சுகா சிரிக்கிறாரு இவங்க பண்ணுறத பார்த்துட்டு. விடுங்க அகு, தூங்கட்டும், நம்ம போய் மிச்ச வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. நீ தான் சுகா அவங்க 2 பேரையும் கெடுக்கிற. அங்கே வாரு ஜேகேவை, உங்களை விட 8 குத்துக்கு சின்னவன். அவனே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க, உங்களை பாருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு மாதிரி படுத்துக்கிறாங்க. திருப்பி எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. நம்ம ஜேகே சிரிச்சிட்டு வெளியே போயிட்டாரு. நம்ம ஜின்னு இவங்களை திருத்த முடியாது அப்படின்ட்டு ஜின்னு சுகா வெளியே போயிட்டாங்க. ஜேஹோப்பும் வெளியே போயிருக்காரு. ஸோ கொஞ்சம் அவருக்கு வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வெளியே ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு போயிருக்காரு. நம்ம ஆரம் வந்து மேனேஜர் கூப்பிட்டனால அவர் வெளியே போயிட்டார். ஸோ இப்போ வந்து ரூமில் இருக்கிறது ஜிம்மினும் டேன் தான். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜிம்மினுக்கு வந்து தண்ணி தாகமாக இருக்குது. டேயா என்னடா தண்ணி தவிக்குதுடா, மோந்து போய் குடிடா. டேய் ரூமில் கேன் இன்னைக்கு போடலையாண்டா, மறந்துட்டேன். என்கிட்டலாம் பால் இல்லை. டிங் நாயே, நான் அண்ணன்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறியா? 2 வருஷம் இருந்தாலும் 2 மாதம் தான் மூத்த நீ, ஒன்றும் 2 வருஷம் இல்லை. உன்னெல்லாம் அண்ணன் கூப்பிட முடியாது. இல்லைனா மட்டும் நீ கூப்பிட்டு கிழிச்சிருவ. டே ஜிம்மின்னு என்னடா, எனக்கும் அப்படியே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கிட்டு வாடா. நான் டே போடா, அதெல்லாம் வாங்க முடியாது. ஜிம்மின்னு ப்ளீஸ்டா, நான் உன் தம்பிக்காக இது கூட பண்ண மாட்டியா? 2 மாதம் இல்லைடா இளையவன், 2 வருஷம் இல்லைல்ல, எந்திரிச்சு போயினாட்டா. ஃபேக்கர் லவ் டே வாங்கிட்டு வரேன்டா, தயவு செஞ்சு இந்த வாய்ஸில் பாடி தொலைஞ்சிடாத. அந்த தைரியம் என்னது? இல்லை அந்த பயம் எனக்கு பயம் ஜிம்மின்னு, எனக்கு பயம். அதான் சரி இரு வாங்கிட்டு வரே அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து எந்திரிக்கிறாரு. டேயாங் அப்பயும் கண்ணை திறக்கலை. அவருக்கு என்ன நினச்சாருன்னு தெரில, ஓடி போய் டேயாங்கோட நிப்பில் வந்து பில் பண்ணி விட்டார். பில் பண்ணி வேகமாக ஒரு ஜேக்கேன்னா அது அப்படியே டேனா அப்படியே எந்திரிக்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு. நம்ம ஜிம்மின் அதுக்குள்ளே ஓடிட்டாங்க. இருட்டா குட்டப்பையில உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டேவும் ஓடுறாங்க. கரெக்டாக அந்த வாசல்கிட்ட தான் போகிறாங்க. நம்ம ஜேகே வந்து முன்னாடி நின்றுட்டாரு. டே அப்படியே லைட்டாக ஜேகேயோட செஸ்ட்டில் இடிச்சிட்டு வந்து பின்னாடி நிற்கிறாங்க. சங்குக் சங்குக் அப்புறம் கலாய்க்காத தள்ளு. 2 பேர் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை அங்கே அனுப்பிவிட்டு ஓடி பிடிச்சி விளாட்றீங்களா? நான் இல்லை சங்குக், அந்த குள்ள பையன்தான். டேயா சரி, ஜிம்முன்னா ரொம்பலுத்தான் என்ன பண்ணா என் பேபியை. சங்குக் பேபின்னா சொல்லாத, யாராச்சும் கேட்க போகிறாங்க. யாரும் இல்லட்டையா, எல்லோரும் வெளியே வேலையாக இருக்காங்க. சொல்ல என்ன பண்ணா? எனக்கு கிள்ளிட்டானா? எங்கே ராக்குல்னா? இதோ இங்கே அப்படின்ட்டு டேங்க நல்ல சின்ன பிள்ளை மாதிரி அந்த பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த பிளேஸை. ஜேகேக்குனா சிரிப்பு அடக்கம்ல, அந்த க்யூட்னஸோடு அவர் ரொம்ப மெல்ட் ஆகுறாரு அவர். ஸோ அப்படியே அவர் உள்ளே நடந்து வராரு. அவர் கையில் வந்து ஒரு கேரி பேக் இருக்குது, அதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அப்படியே உள்ளே வராரு. நம்ம டேயாங்கும் அப்படியே பேக் ஸ்டெப் போகிறாங்க. சங்குக் வேணாம், யாராச்சும் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும். பார்த்துட்டா தானே அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு டேயாங்க பிடிச்சிட்டு டோர் மேலே படுக்க வச்சிட்டாங்க. ஜேகே அப்படியே பக்கத்தில் வராங்க. சங்குக் என்ன பண்ணுற? நேற்று பண்ணாமல் போனதை இப்போ பண்ணுறேன்டா, முடியலடா. நியூ இயர் அன்னைக்கு நீ கத்த வச்சிட்ட. நியூ இயர் அன்னைக்கு பக்தியோடு ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சங்குக் லைட்டாக யாராச்சும் வரதுக்குள்ளேயும் சின்னதாக ஒரு உம்மா, ஓகேயா? நான்லாம் தரமாட்டேன், உனக்கு வேணா நீயே எடுத்துக்கோ, இது போதுமே செல்லக்குட்டி அப்படின்ட்டு ஜெய்க்கு வந்து அப்படியே டே பக்கத்தில் போகிறாங்க கிஸ் கொடுக்கலான்னு. அவங்க 2 பேர் லிப்ஸும் அப்படியே சைன் ஆகுற மாதிரி போகுது. அதுக்குள்ளேயும் கதவு தட்ட ஆரம்பிச்ச சவுண்டு கேட்டுருச்சு. என்னை எவன்டா சந்தோஷமாக இருக்க விட்றீங்க வா
அப்படின்ட்டு ஜேகேவே பார்க்குறாங்க. ஏன்டா யாராச்சும் இருக்க போகிறாங்க, மொதல் கதவை தர. ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் ஒரு ஸ்டெப் போனால் கொடுத்துருவேன்டா. குடுப்ப. டேய் உள்ள யார்ரா இருக்கு? என் கதவ தொறங்கடா. ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டா இருக்கு. டேங்கு ஜிமினு அப்படின்ட்டு வெளிய இருந்து ஜின்னு தான் கத்துறாங்க. நம்ம ஜேகேக்குன்னா டென்ஷன் ஆகுது. ஐயோ! அப்படின்னு. அதுக்குள்ள ஐயோன்னு சொல்லக்குள்ளே நம்ம ஜேகேவ தள்ளிவிட்டு சோபால போய் படுத்துக்கிறாரு. தூங்குற மாரி ஆக்ஷன் போடுறாராம். நம்ம ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடிக்கிற அப்படின்ட்டு கதவ திறக்குறாங்க. ஜிம்மின்னும் ஜின்னா ஒரு மாரி அடக்கவே முடியாம ஷேக்ல வராங்க. "டேய் ஏன்டா கதவு தொறக்க இவ்ளோ நேரம்? ஏன் ஆகும்? உங்களுக்கு வேற எதுவும் பாத்ரூமே கிடைக்கலையா? இங்க தானா? டேய் நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்ற?" தூங்கிட்டேன். நான் நீயுமா? இப்பதான்டா உன்னைய பாராட்டுனேன். அதுக்குன்னு தூங்காமயா இருக்க முடியும்? சரி உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டா இல்லையா? ஏய் ஆமாமா மறந்துட்டேன் இருடா போயிட்டு வந்துடுறேன். அப்படின்ட்டு சின்னு குடுகுடுன்னு உள்ள தான் ஓடுறாங்க. ஜேகேவும் லைட்டா சிரிச்சுட்டே அப்படியே பக்கம் தான் போறாங்க. ஒரு மாரி லைட்டா கண்ண தொறந்து பார்த்துட்டு, ஜேகேய பார்த்துட்டு லைட்டா திருப்பி கண்ண மூடிக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல அது ஜின்னும் அந்த ஜேகே வாங்கிட்டு வந்த கேரி பேக்லேருந்து ஜூஸ் எடுக்கிறாருடா. கரெக்ட்டா பனானா மில்க் ஷேக்கும், ஸ்ட்ராபெர்ரி தான் இருக்கு. டேய் உனக்கு நாங்கலாம் மனுஷனாவே தெரிய மாட்டோமாடா ஜங்குக்கு. ம். அகு நீங்க ஏஞ்சல். உங்கள எப்படி நான் மனுஷன பார்க்க முடியும்? டேய்! நீ வர வர அந்த ஜிம்மின் கூட சேர்றேன்னு நெனைக்கிறேன். என்ட்ட வாங்க போற. அப்படின்ட்டு உக்காந்துட்டு பனானா மில்க் ஷேக்க ஜேகேட்ட குடுத்துட்டு அவர் ஸ்ட்ராபெர்ரிய தாண்டா ஓப்பன் பண்றாரு. அது ஓப்பன் கூட முழுசா பண்ணல. நம்ம எந்திரிச்சு புடுங்கிட்டாங்க. டேய்! ஸ்ட்ராபெர்ரினா செத்து போனா கூட ஆவியா வந்து புடுங்குவியோ? அப்படின்னாங்க. ஸ்ட்ராபெர்ரினா சாக கூட செய்வேன் ஹகு அப்படின்ட்டு வந்து ஒரு மாரி ஆக்ஷனா பண்றாங்க. நம்ம ஜேகே லைட்டா சிரிச்சுட்டு அவரு பனானா மில்க் ஷேக் குடுக்கிறாரு. கரெக்ட்டா அந்த டைம்ல ஆரமும் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு பக்கத்துல தான் உட்கார்றாங்க. ஜின்னு வந்து ஒரு மாரி பார்க்குறாங்க. ஏன்னா ஆரம் ரொம்ப டல்லா இருக்காரு. எதுவுமே பேசல. யாரையுமே கிரியேட் பண்ணல. ஸோ ஜின்னுக்கே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. "என்னாச்சு ஆரம்? ஏன் ஒரு மாரி இருக்க? எதுவும் ப்ராப்ளமா? மேனேஜர் எதுவும் சொன்னாரா?" "ஐயோ! அதெல்லாம் இல்ல ஹகு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல." அப்படின்ட்டு ஜேகே கொஞ்ச நேரம் ஜேகேவையும், டேவும் பார்க்குறாங்க. ஜேகேவும், டேவும் ஒரு மாரி கண்ணாலே பேசிக்கிறாங்க. ஆரம் இத ஒரு மாரி சேடா பார்த்துட்டு சின்ன தான் பார்க்குறாங்க. சின்ன ஒரு அழகா அவர் பாட்டுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவ்ளோ குவைட்டா இருக்காரு. அப்படியே அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கண்ணாடிய பார்க்குறாரு. பார்த்தா அதில ஆரம் வந்து அவங்கள பார்க்குற மாரி இருக்கு. உடனே வந்து ஆரம் டக்குன்னு தலைய குனிஞ்சுக்கிறாங்க. ஜின்னும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவர் திருப்பி ஃபோன பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இந்த 4 பேருக்கும் இப்படி தான்டா போது. ஜின்னு, ஆரமும் பார்க்குறாங்க. ஜேகேவும், டேவும் பார்க்குறாங்க. ஆனா, அந்த 4 பேருக்கும் அது தெரியாத மாரி அதாவது 2 கப்புள்ஸ்க்கும் தெரியாத மாரி பார்த்துக்கிறாங்க. ஸோ, இப்படியே இந்த டைம் வந்து ஒரு அழகா முடிஞ்சிருச்சுடா. ஸோ, ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு கிளம்பும்போது எல்லாரும் கிளம்பணும் அப்படின்ட்டு ரெடி ஆகுறாங்கடா. அந்த டைமில் வந்து பிஏ வராங்கடா. பிடிஎஸ்ட்ட வந்து வராங்க. அவங்கள வந்து மேனேஜர் கூப்பிட்டாங்க. டேயாங் அண்ட் ஜங்குக் சீக்கிரம் வருவீங்களா அப்படின்றாங்க. எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு. என்னடா இவங்க 2 பேரையும் தனியா கூப்பிடுறாய்ங்க. நார்மல் பர்சனல் மீட்டிங்னா கூட 2 பேரையும் தனியா கூப்பிட மாட்டாய்ங்க. சரியான வாளுன்னு. இன்னைக்கு கூப்பிடுறாங்களே அப்படின்னு கன்ஃப்யூஸா இருக்கு. ஆரம் எதுவுமே சொல்லல. சுகாவுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. சரி ஆரம் சைலண்டா இருக்கான்னு அப்ப ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் உள்ள போறாங்க. டைரக்ட்டா உள்ள போனா மேனேஜர் தன்ட்ட அவ்ளோ காண்டா நிக்கிறாரு 2 பேரையும் பார்த்துக்கிட்டே. டேக்குக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு மாரி டவுட்டா தான் உள்ள போறாங்க. வாங்க, வாங்க. நான் நியூலி கப்புள்ஸா? சாரி. சீக்ரெட் கப்புள்ஸ். லீவ் எதுவும் வேணுமா? ஹனிமூன் கொண்டாட? இல்ல நேத்து நைட் கொண்டாடினது பத்தி இருக்கா அதுல? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜங்குக், உன் குழந்தைத்தனமான ஆட்டிட்யூட உங்க உன் ஆர்மியோட வச்சுக்கோ. மேனேஜர் என்ன பேசுறீங்க நீங்க? ஜங்குக்கே டயாங், நீ இத்தனை நாள் இவனை ஏன் சப்போர்ட் பண்ணன்னு இப்பதான் தெரியுது. வார்த்தை அளந்து வார்த்தைய அப்படின்ட்டு பிஏட்ட சொல்லிட்டு ஒரு வீடியோ ரோல் சொல்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தோம்னா அவங்க நேற்று வந்து செலிப்ரேட் பண்ண கப்பல் மூமெண்ட் தான். இந்த நியூ இயர் அவங்க செலிப்ரேட் பண்ணதான் அதில் இருக்குது.
ஒண்ணுமே புரியல. ஒரு மாரி ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு பயம் இல்ல. ஒருவேளை இது அவங்க ஹக்கூக்கு, இல்ல ஆர்மிஸ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்களா சொல்றது வேற, ஒரு தேர்ட் பெர்சன் சொல்றது வேற. அப்படின்றப்போ அவங்க ஒரு மாரி இருக்காங்க. நல்ல வேளை இந்த கிளிப் என் கையில வந்துச்சு. இதே மீடியாவுக்கு போனா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்ப விட இந்த கம்பெனியோட எந்த அளவுக்கு குறைஞ்சு போயிருச்சு. ஒரு நிமிஷம் உங்க ஹக்கோட ட்ரீம்ஸ், ஆர்மிஸ் இந்த கம்பெனிய பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா? ம். மேனேஜர் நாங்க சொல்றேன் ஜங்குக், நீங்க அக்ரீமெண்ட்ட மீறி இருக்கீங்க 2 பேரும். நீங்க 2 பேரும் பண்ணதுக்கு இந்த நிமிஷமே உங்கள நான் கம்பெனிய விட்டு தூக்க முடியும். ஆனா, அது எனக்கு தான் தன்மான குறைச்சல். இங்க பாருங்க, நான் உங்க முன்னாடி கெட்டானா கூட தெரியல, எனக்கு தேவையில்ல. எனக்கு என் பேரு, என் கம்பெனி, என் புகழ் முக்கியம். உங்க ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா தூக்கி போட்டுட்டு வால சுத்திட்டு இங்க வேலை பார்க்குறேன்னா வேலை பாருங்க. புரியுதா? அக்ரீமெண்ட்டை மறந்துடாதீங்க. இல்ல எனக்கு தெரியாம ஏதாச்சும் பண்ணலாம், வைக்கலான்னு நெனச்சு ஏதோ மீறி 2 பேர் திருப்பி ஏதாச்சும் பண்ணீங்க, யார் மூஞ்சியும் பார்க்க முடியாத அளவுக்கு 2 பேரையும் பண்ணி விட்டுருவேன். ம். அக்ரீமெண்ட் படிச்சதுலடா சைன் போட்டீங்க. டேட்டிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்க நீங்க குரூப்குள்ளேயே டேட்டிங், அதுவும் அசிங்கமா இல்ல? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அதுக்கு இது இருக்கு. எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொச்சப்படுத்தாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. டேயாங், உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீ பண்ணியிருக்க பார்த்தியா? எனக்கு அதான்டா புரியலை. வேறு உங்கள் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. எனக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்குது. அதில் உங்களையும் ஒரு ஆளை இழுக்க விட்டுறாதீங்க. ஒழுங்கா இதெல்லாம் விட்டுட்டு போய் உங்களோட கெரியரை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் இந்த டேட்டிங்கு, ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணீங்க, என்னால் உங்களை தூக்க தான் முடியாது, வேறு வேலை பண்ண முடியும். அப்புறம் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டுருவேன். போங்க அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப லோவாக பேசிட்டாங்கடா. ஜேகேக்கு என்ன பேசணும்னு தெரில. டேக்கும் சேம் தான். ஏன்னா இப்போ மைண்டு ஃபுல்லாக அவங்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சே அப்படின்ட்டு ஃபீலிங்கில் இல்லை. இப்போ மைண்ட் என்னென்னா, இப்போ வந்து இந்த ஹக்கூஸ் இல்லை ஆர்மிஸ் தெரிஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க, வேறத்தவங்க மூலியமாக தெரிய வந்தால் அவங்கள எப்படி புரிய வைக்கலாம், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேயாங்கோட ஜேகே அண்ட் டேயாங் சேர்ந்துருக்க வீடு தாண்டா. யாருக்குமே தெரியாமல் கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் அந்த வீடு இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து நம்ம கரெக்டாக அந்த டைம் மழை வேறடா, செம்ம மழை. எங்கள் டேக்குக்கோட அழுகையை வந்து சேர்த்தாத மழை அழுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 பேருமே உள்ளே அவ்வளோ ப்ரோக்கன் ஆகிருக்காங்க. எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த விஷயம் நடந்துருச்சு. அவங்களே சொல்லியிருப்பாங்க தான், பட் இது வேறு மாதிரி ஆயிரனால அவங்க ரொம்ப வேறு வழி இல்லை. அவங்களால இதுக்கு மேலே சீக்ரெட்டாகவும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ 2 பேரும் அவ்வளோ ப்ரோக்கனாக இருக்காங்க. கரெக்டாக டேக்கு ரூமில் தான்டா. டே வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி சேடாகவே டேவை பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி அந்த ரூம்குள்ளேயே ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க. டேக்கு என்ன சொல்லணும்னு தெரில. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பேக் பண்ணி முடிச்சுட்டு ஜேகே கிட்ட தான் போகிறாங்க. ஃபைனலாக ஒரு குட் பை கூட சொல்ல மாட்டியா ஜங்குக்? டேயாங் ப்ளீஸ் டா, என்னால் முடியாது டேயாங். என்னால் மட்டும் எப்படா முடியும்? இப்படி ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜங்கு. சீக்கிரம் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவோம். நம்ம ஹக்கூட்ட சொல்லி புரிய வைப்போம். நம்ம ஆர்மிஸ் நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி தாண்டா யோசித்தேன். எங்கள் ஊடால் எல்லாருக்கும் தெரிய வந்துடும், பதில் சொல்கிற நிலைமை வரும். நான் யோசிக்கல ஜங்கு. அழுகாத டேயாங், எல்லாமே சரியாயிரும்ல? சரியாயிரும்.
உனக்கு வேற வழி இல்லையில ஜங்கு. சேம் ஜெண்டரை லவ் பண்ணதுதான் தப்பு இல்லை. என்னால் உனக்கு கெட்ட பேர் இல்லை ஜங்கு. சாரி. டேய், நானும் தாண்டா உன்னை லவ் பண்ணேன். அதேண்டா நீ மட்டும் உன்னை ப்ளேம் பண்ணுற. லவ் யூ டேயாங். ஆனால் என்ன வேணா பண்ணுவேன்டா. ஆனால் என்னால் ஒன்றும் விட முடியாது டேயாங். எப்படா என்னால் உன்னை விட முடியும்? என்னால் முடியாது ஜங்கு. ஆனால் யோசிச்சு பாரு, பிடிஎஸ்ன்றது வெறும் பேண்ட் இல்லைடா. அது நம்மளோட எய்ம், லட்சியம், கனவு. நம்ம பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஃபேமிலி. இதில் நீ, நான், ஹக்கு, ஆர்மிஸ் எல்லாரோட ஹாப்பினஸ் இருக்குடா. நம்மளோட ரிலேஷன்ஷிப்னால அது உடஞ்சிடக்கூடாது ஜங்கு. இந்த லைஃப்பில் நீ, நான் மட்டும் இல்லைடா, அவங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ஒன்னோட சேர்த்து அவங்க எல்லாரும் வேணும். என்னால என்ன பண்ணணும்னு தெரியல ஜங்கு. ஐம் சாரி டேயாங். உன்னை எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கிறணும் நினச்சேன்டா. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் உன்னை கஷ்டப்படுத்துன்னு எனக்கு தெரியல டேயாங். சாரிடா அப்படின்றாங்க. டேயாங்க்கு இதுக்கு மேலே முடியலை. ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜேகேவும் ஹக் பண்ணுறாங்க. 2 பேர் கண்ணுலேருந்து தண்ணி மட்டும்தாண்டா வருது. அவ்வளோ அழுகுறாங்க. நேற்று தான் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, ஒன்றா இருக்கணும், எப்பயுமே ஒன்றா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள். ஸோ அது அவ்வளோ வலியாக இருக்குது 2 பேருக்கும். ஜேகேக்கும் அந்த ஒவ்வொரு செகண்ட் ஞாபகத்தில் வந்துட்டு போகுது. ஸோ நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சோம். ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு நாள், எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சே அப்படின்னு 2 பேரும் அவ்வளோ அழுகுறாங்க. கரெக்டாக அந்த டைம் டோர் நாக் சவுண்டு கேட்குது. வேறு யாருமே இல்லைடா, அந்த பிஏ தான். நம்ம மேனேஜர் டேக்குக்கு எதுவும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அனுப்பி விட்ருப்பாங்க. டேவும் அழுதுகிட்டே எந்திரிக்கிறாங்க. ஜேகே மேலேருந்து, மேலேருந்து அப்படியே டேவோட கண்ணீர்லாம் தொடச்சி விட்றாங்க. நம்ம பார்த்துக்கோ சரியா? என்னத்துக்கு சாப்பிடணும் டேயா? ஓவர் டயட்லாம் வேணாம்டா. நீயும் ஜங்கு கரெக்ட் டைம் சாப்பிட்ணும். கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா? ஓகேடா அப்படின்ட்டு டேங் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகேவோ லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கதவை தான் ஓப்பன் பண்ணாங்க. பிஏ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. இவ்வளோ நேரமாடா? கொஞ்ச நேரம் பர்சனல் டைம் கொடுத்தா ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறீங்க. பட் அதை டேக்குக்கும் 2 பேருமே பெருசாக எடுத்துக்கல. அமைதியாக அப்படியே போயிட்டாங்க. ஜேகே அவங்க போகிறதே பார்த்துக்கிட்டே இருக்காங்கடா. ஃபைனலாக டேவும் காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. நம்ம ஜேகேவும் அந்த ரூம் ஜன்னல் வழியாக தான் பார்க்குறாங்க. டேவோட ஃபுல் டென்ஷனும் அந்த அவங்களோட ரூமோட ஜன்னலில் தான் இருக்குது. 2 பேருக்குமே குட் பாய் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் வேறு வழியும் இல்லை. ஸோ அவ்வளோ வலியோட அந்த இடத்துல அவங்க பிரிகிறாங்கடா. அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு 8.5 இயர்ஸ் மந்த் போயிடுச்சுடா. இந்த 8 மாதமாக டேக்குக் 2 பேருமே ஒருத்தர் பர்சனலாக பேசிக்கிறதோ பார்த்துக்கிறதோ எதுவுமே கிடையாதுடா. 2 பேரும் ஒரே டீமில் இருக்காங்க அவ்வளோதான். ஆனால் அவங்களால எதுவுமே பார்த்துக்கிற முடியலை, பேசிக்கிற முடியல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னா கூட விசாரிக்க கூட முடியல, என்னாச்சு அப்படின்னு கூட கேட்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெயினில் தாண்டா அந்த 8.5 மந்த் இருந்திருக்காங்க. சுற்றி எல்லாருக்குமே தெரியுது இவங்க ஒருத்தர் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு. என்ன தான் கேட்டாலும் அவங்க ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு விட்டுறாங்க. அவங்க பேசிக்கிற ஒரு சின்ன லிட்டில் கன்வர்சேஷனே எப்போனா ஸ்டேஜில் ஏதாச்சும் ஃபன் பண்ணமே இது மட்டும்தான்டா. அதுவே அவங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் மாதிரி. மற்றபடி அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கிட்டா ஜேகேயை பார்க்கக்கூடாது, ஜேகே டேவை பார்க்கக்கூடாது. மீறினா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி தான் அந்த டைம் போய்கிட்டு இருக்கு. ஈவன் அவங்களால ஃபோனில் கூட பேச முடியலடா. எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா கூட ஜேகேவோட ஜிம்மின் இல்லை வேறு யாராச்சும் தான் அனுப்பி வைப்பாங்க.
ஆனா டேவ எப்பயுமே அனுப்ப மாட்டாங்க. டே எங்க போனாலும் தனியா தான் போணும். இந்த மாரி ரொம்ப ரூல் ரெஸ்ட்ரிக்ட் அவங்கள ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கடா. சத்தியமா 2 பேருக்குமே முடியல. ஸோ இந்த மாரி தான் ஒரு ஃபைன் டே அவங்க ரிஹர்சல் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்கடா. நம்ம ஜின்னுக்குன்னா சத்தியமா முடியல. ஏன்னா, அவர் பொறுத்தவரைக்கும் டேக்குக்குனா ஒரு ஆள் தான். 2 பேரும் அவ்ளோ சேட்ட பண்ணுவாங்க. இப்ப 2 பேரும் இப்படி இருக்கிறது ஜின்னால ஏத்துக்கிறவே முடியல. "ஹேய்! 2 பேரும் இங்க வாங்க. உங்க 2 பேருக்கு என்னடா ஆச்சு? 2 பேரும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும். ஏதோ சண்டைனா கூட சரி பண்ணலான்னா, என்னன்னு சொல்லியும் தொலைய மாட்றீங்க. ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறவும் மாட்றீங்க. பார்த்துக்கிற கூட மாட்றீங்க. என்னடா ஆச்சு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அகு. அப்படிலாம் எதுவுமே இல்லையே. நாங்க நல்லா தான் இருக்கோம்." "எது? டேய்! கொன்றுவேன். உண்மைய சொல்லு ஜங்குக். என்னாச்சு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அகு." அவங்க தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல அகு. விடுங்க அவங்க எதா இருந்தாலும் பேசி சரி பண்ணுங்க. "ஆரம், நீங்க அமைதியா இரு. உனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ட்ட எதுவும் சொல்ல மாட்றீங்க. இங்க பாரு. பிடிஎஸ்ன்றது ஒரு பேண்ட் இல்ல. நம்மளோட ஃபேமிலி. இங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, ஏதோ பிரச்சனைனாலும் நம்ம சொல்லி ஷேர் பண்ணி சரி பண்ணிக்கிறணும் ஜங்குக்கிட்டே. இது வேற மாரி ஆச்சுன்னா, அது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைடா. எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஷேர் பண்ணி சரி பண்ணிக்கலாம்." அப்படின்ட்டு ஜின்னு ரொம்ப கேரிங்கா இது பண்றாங்க. பட் 2 பேருக்கு எப்படி போய் சொல்லுவாங்க? அது சொல்லவும் முடியல. 2 பேருக்கும் அவ்ளோ உள்ள வலிக்குது. நம்ம மேல இவ்ளோ கேரிங்கா இருக்காங்க. நம்மளால அது சொல்லக்கூட முடியல அப்படின்ட்டு. ஜி "டேயாங், நான் உன்னோட சோல்மேட் தேலடா. என்ட்டயாச்சும் சொல்றா டேயாங். என்னடா ஆச்சு? இந்த பன்னி பையன் எதுவும் பண்ணியானா?" "அப்படிலாம் இல்ல ஜிம்மின். அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஐ அம் ஆல் ரைட்." "ஆல் ரைட்டா? டேய்! உன்ன பாத்தியா? உடம்பு எப்படி இளைச்சு போய் கிடக்குற. நீ ஆல் ரைட்டுன்னு சொல்ற." "ஹோபி, உண்மையிலே நான் நல்லா இருக்கேன். இங்க பாருங்க. உங்களுக்கே தெரியும்ல ஒரு மூவி ஷூட் போறேன்னு. அதுக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம டைம் வேற இருக்க மாட்டுது. அதனால தான் என்னால யாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வேற ஒண்ணுமே இல்ல. எங்களுக்குள்ள நாங்க என்ன எல்லாமே ஆல் ரைட் தான்." அப்படின்ட்டு டேவ் ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஜின்னு ஒரு மாரி டேவ பார்க்குறாங்க. ஏன்னா, அந்த செகண்ட்லேருந்து ஜேகே கூட கொஞ்சம் எல்லார் கூடயும் மிங்கிள் ஆனாலும், டேவால சத்தியமா மிங்கிள் ஆக முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பெயினடா இருக்கு. இங்கே ஒரு ஜங்குக், நீங்க 2 பேரும் எனக்கு தம்பிங்க மட்டும் இல்ல. என்னோட பிள்ளைங்க மாரி நான் உங்கள பார்த்துக்கிறேன். எதா இருந்தாலும் என்ட்ட சொல்லுங்க சரியா? எதா இருந்தாலும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். இப்படிலாம் இருக்காதீங்க. ஓகேயா? ஓகே அக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாரி அமைதியாவே இருக்காங்க. நம்ம ஜின்னும் பார்க்குறாங்க. பட் 2 பேருமே எதுவும் சொல்ற மாரி இல்ல. சரி என்ன பண்ண அப்படின்ட்டு அவங்களும் அமைதியா விட்டுறாங்க. ஸோ ஒரு ஃபைன் டேடா. டேக்கு ஜின்னும் ஜின்னும் ஜங்குக்கும் லைவ் குடுக்குறாங்க. ஹாப்பியா லைவ் குடுத்துட்டு, பாதியிலே பார்த்தோம்னா நம்ம டே வராரு. ரொம்ப டயர்டா வராரு. "என்னடா கரடி பயலே! ரிஹர்சல்லாம் எப்படி போச்சு?" "ரொம்ப டயர்டா இருக்கு மச்சான். முடியலடா" அப்படின்ட்டு டே ஒரு மாரி சொல்லிக்கிட்டே வராரு. ஜேகேவ பார்க்குறாங்க. பட் ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதே. அந்த ஒரு வலி இருக்கே. காதுல உள்ள வச்சுக்கிட்டு வெளிய காட்ட முடியாத வலி. அந்த வலியில தான் இப்ப 2 பேரும் இருக்காங்க. டயாங்கோட சவுண்ட் கேட்டோனே ஆர்மிஸ் எல்லாரும் மெசேஜ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. டயாங் டயாங் வாங்க வாங்க வாங்கன்னு. வேற என்ன பண்ணன்ட்டு டேவ் வராங்க. 2 பேரும் பின்னாடி நிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் லைவ் ஹாப்பியா போது. ஆனா ஜேகே அந்த ஃபுல் லைவ்லயே டேவ தான் பார்க்குறாங்க. டே எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஜேகே கண்ண எடுக்கவே மாட்றாரு. ஆனா அவரால முடியல. அவரால பேசாம தான் இருக்க முடியுமே தவிர, பார்க்காமயோ, நினைக்காமயோ சத்தியமா இருக்க முடியல. அந்த ஒரு பெயின்ஃபுல்லான அந்த பாஸ். அப்படியே லைவ் முடிஞ்சிருச்சு. ஜிம்மினும் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளிய போயிட்டாங்க. சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. யாருமே இல்ல. அந்த 8 1/2 மந்த்துக்கு அப்புறம் அந்த 2 கப்பிள்ஸ் அந்த ஒரு கப்பிள்ஸ் இப்ப தான் யாருமே இல்லாம தனியா மீட் பண்றாங்க. அதுல ஒரு பியூர் லவ் தான்டா இருக்கு. 2 பேரும் எவ்ளோ எவ்ளோ மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மிஸ்ஸிங் மூமெண்ட். அவ்ளோ பெயின்ஃபுல்லா 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர பார்த்துக்கிறாங்க. "டேயாங், ஏன்டா இப்படி இளைச்சு போயிட்ட? ஒழுங்கா சாப்பிட மாட்டியா? உன்ட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். ஏன்டா அப்படி பண்ற?" "என்ன சொல்ற? மேக்கப்ப கழுவுனா உன் கண்ணு கீழ இருக்க கருவளையத்த நான் பார்க்கலன்னு நெனச்சியா ஜங்குக்? நீ இப்படி இருக்கும்போது என்னால மட்டும் எப்புட்றா இருக்க முடியும்?" அப்படின்ட்டு டேயாங் ஒரு மாரி ரொம்ப உருகுறாங்க.
முடியல 2 பேராலயும். 2 பேரும் அவ்ளோ டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த செகண்ட் எனக்கு வேணாம் எனக்கு எ எனக்கு எதுவுமே வேணாம். நீ தான் வேணும்னு சொல்லணும்னு 2 பேருக்கும் ஆசை. ஆனா அவங்களால முடியல. அந்த செகண்ட் யோசிச்சு பார்த்தா, அவ்ளோ இருக்கு பின்னாடி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு பட்ட அசிங்கம், அவங்களோட ஒரு ஃபேமிலி, பிடிஎஸ்ன்ற ஒரு ஹெவன், அதுக்கு வந்து ஆர்மிஸ் பண்ண சப்போர்ட் இது எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு எப்படி அவங்களால முடியும்? அந்த ஒரு கயறு தான் அவங்கள தடுத்து இழுக்குது, போக விடாம. அவ்ளோ அழுகுறாங்க. அந்த கண்ணீர், அந்த இதமான ஒரு அரவணைப்பிலேயே அவங்களோட காதல் அவ்ளோ அழகா பரிமாறிக்கிறாங்க. ஸோ, அப்படியே இந்த சீன் அவ்ளோ அழகா எங்களுக்குள்ள முடியுது. அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 2 மந்த் படுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேக்கு தாண்டா இன்னுமே பேசிக்கிறதே இல்ல 2 பேருக்கும். அவ்ளோ சுத்தமா எந்த ஒரு கன்வர்சேஷனும் இல்ல அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்தோம்னாலே. ஸோ, இந்த மாரி இருக்கும்போது தான் நம்ம ஜின்னும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டாங்க. ஜிம்மினும் கேட்டு பார்த்துட்டாங்க. எதுவுமே சொல்ற மாரி இல்ல. ஸோ, ஃபைனல் ரிஹர்சல் அங்கனக்குள்ள முடியுது. ரிஹர்சல் முடிஞ்சுட்டு ஸ்டேஜ்லேருந்து அப்ப தான் கீழ இறங்குறாங்க. மேனேஜர் அவ்ளோ காண்ட்ல இருக்கிறாங்க. ஒரு கை நெறைய ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க. அத அப்படியே தூக்கி எறியுறாங்க. டேக்கும் ஜங்குக்கும் ஒண்ணுமே புரியல. நம்ம மெதுவா எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா, அவங்க லாஸ்ட் டைம் ஹக் பண்ண அந்த பிக்குடா. இதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு ஒரு யோசனையிலே இருக்காங்க. உங்களுக்குள்ள எவ்ளோ தடவ சொன்னாலும் மண்டையில ஏறாதுல்ல. அப்படி என்னடா உங்களுக்கு அவசரம் கேட்குது? இங்க பாருங்க இது நாங்க நார்மலா பேசினதோட அவ்வளோதான். நாங்க அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டோம் பேச்சவே. ஜங்குக் இதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ட வச்சுக்கோ. அவங்க தான் நீ சொல்றதுக்கெல்லாம் நம்புவாங்க. நான் இல்ல. என்ட்ட பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி அவ்ளோ இன்னொரு தடவ ஏதாச்சும் பேசுனீங்கன்னா பல்ல உடைச்சிருவேன். அவங்க தப்பு பண்ணாங்க தான். அதுக்காக நீங்க இப்படிலாம் பேசணும்னு அவசியம் இல்ல. ஏன் பாய்ஸ் நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா ஆரம்? லீடர்ன்ற பொறுப்பு பேசுதோ? பார்த்துக்க வேண்டியல? போ சோசியல் மீடியால வரும். பார்த்துக்கோ நல்லா. ம். இதுக்கு மேல இத பத்தி என்ட்ட ஏதாச்சும் வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ட்டு மேனேஜர் அங்கேருந்து போயிட்டாரு. பிஏவும் ஒரு மாரி பார்த்துட்டு போயிட்டாங்க. நம்ம டேக்கு ஜேக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோன் ஃபுல்லா அவங்க ஹக் பண்ணது, நியூ இயர் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணது, எல்லாமே அவங்களோட சின்ன சின்ன கப்பல் மூமெண்ட் யாருக்கு தெரியாம பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறோமோ, அந்த எல்லா மூமெண்ட்டும் அதில வந்து போட்டிருக்காங்க. இவங்க 2 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க அவிங்க வாய்க்கு வந்ததெல்லாம். இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ஒரு மாரி இருக்கு. சில ஆர்மிஸ் கூட அப்படியே ஹேட்டர்ஸா மாறிட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அது ஒரு கே ரிலேஷன்ஷிப்ன்னு. அவங்களால அத அக்செப்ட் பண்ண முடியல. அது மாரி ரொம்ப புரோக்கடா இருக்கு. அவங்க அந்த கமெண்ட் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஜேகேவோ சரி யாருமே அந்த ஒரு இதுலயே இல்ல. நம்ம ஜின்னுக்குலாம் செம்ம காண்டாகுது அந்த கமெண்ட்ட படிக்கும்போது. அத விட இன்னும் கோவம் அவங்க 2 பேரும் இத மறைச்சிட்டாங்களேன்னு. அப்ப இதுதான் ரீசனா நீங்க 2 பேரும் என்ட்டருந்து மறைச்சது? அக்கு மறைக்கணும்னு நாங்க நினைக்கவே இல்ல. நாங்க சொல்லணும்னு தான் இருந்தோம். ஆனா இத நீங்க எப்படி ஏத்துக்குருவீங்கன்னு எங்களுக்கு தெரியலன்னு தான் நாங்க அமைதியா சொல்லாம இருந்தோம். ப்ளீஸ் அக்கு எங்கள போதும் நிறுத்துட்டேன். நான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன். எதா இருந்தாலும் சொல்லுடா, சொல்லுடான்னு. இதுதான் நீ சொல்றதா? இனி எனக்கு இன்னைக்கு என்னடா மரியாதை இருக்கு? எல்லாமே பொய் தான்ல. இதுவே அவன் கூட பிறந்த அண்ணனா இருந்தா சொல்லியிருப்பேல நீயு. ஜிமினாக்கு அப்படி இல்ல நான். பட் ஜிமின் எதுவுமே சொல்லல. அவர் பாட்டுக்கு வெளிய போயிட்டாரு. ஜிமின் அந்த சைடு பார்த்தோம்னா, அவர் ரொம்ப புரோக்கனா இருக்காரு. ஏன்னா அவங்க சோல்மேட் இன்னொருத்தவங்க அவனோட பேபி பிரதர். இவ்ளோ கண்றாவியா கமெண்ட் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டென்ஷனா இருக்கு. ஆனா அத விட டென்ஷன் மீட் பண்ணலேருந்து ஒரு பெஸ்ட் சோல்மேட்டா இருக்கிறாங்க. ஆனா அவங்களே மறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாரி இருக்காங்க. டேக்கு ஜிம்மின் என்ன நினைக்கிறாங்கன்னு புரியுது. நம்ம ஜேகேவும் டேவ தான் பார்க்குறாங்க. அவர் என்ன பண்றாருன்ட்டு. நம்ம ஜிம்மின் எதுவுமே பேசல. அமைதியா அப்படியே வெளிய போயிட்டாரு. நம்ம ஜேகேவும் அப்படியே லைட்டா ஜேக் சங்குக்கோட கைய தோள தட்டி குடுத்துட்டு வெளிய போயிட்டாரு. நம்ம ஆரம் தான் அப்படியே பக்கத்துல வராங்க. சங்குக், ஹக்கு நான் இத உங்கட்டலாம் மறைக்கணும்னு நினைக்கல. எங்க 2 பேருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல. எங்களால எங்க ஃபீலிங்ஸ கட்டுப்படுத்த முடியலங்க. ஆனா அதுக்குன்னு எனக்கு புரியுது ஜங்குக். நீ இத பத்திலாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணாத சரியா? பார்த்துக்கலாம். அகோ அதுக்கு முன்னாடி இந்த பிக்கெல்லாம் யார் லீக் பண்ணாங்கன்னு தெரியணும். சுகா, நம்மளுக்கு ஆர்மிஸ் மட்டும் வேர்ல்ட் லெவல்ல இல்ல. ஹேட்டர்ஸும் இருக்காங்க. அத கம்பெனி பார்த்துக்கிறோம். நீ ஃபீல் பண்ணாத. இப்போதைக்கு நீங்க 2 பேரும் ஒரு இன்டர்வியூ குடுக்கணும்.
இன்டர்வியூவில் என்ன பேசணும்னு தெரியும்ல. ம் அப்படின்றாங்க. டேவுக்கும் ஜேகேவும் என்ன பண்ணணும்னே தெரில. ஒரு மாதிரி தலையை சரி ஓகே அப்படின்னு தலையாட்டுறாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. டேக்குக்கு 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இந்த 1 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கட் பண்ணால் இன்டர்வியூ தாண்டா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் ஜின் சைடு தான் காட்டுறாங்க. ஜின் ரொம்ப சேடாக இருக்காரு. இப்படி மறைச்சிட்டாங்க. 2வது அவங்கள பேட் கமெண்ட் அவ்வளோ குடுத்துருக்காங்க. இந்த மேனேஜர் என்னென்ன பேசியிருப்பாரு. இப்படிலாம் யோசிக்கும்போது ஒன்றுமே நம்ம பண்ணாம இருந்திருக்கோமே அப்படின்னு ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஆரம் பக்கத்துல வந்து கரெக்ட்டா உட்கார்றாரு. ஆரம் ஏதாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனா தயவு செஞ்சு பேசாத ஓகேயா? வேற என்ன ஆகும் நான் பேச? அவங்க மறைச்சது உனக்கு இவ்வளோ வலிய குடுக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அத மறைக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ம். எங்க எல்லாரையும் விட அவங்க 2 பேரும் உங்கள தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். அவங்க இத உங்கட்ட மறைக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்களா? நம்ம எல்லாரும் ஓப்பன் மைண்டடா இருந்திருந்தா, அவங்க கண்டிப்பா அத மறைச்சிருக்க மாட்டாங்க நம்மட்ட இருந்து. ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிருச்சு. ஆனா, இந்த கோவத்த இந்த டைம் தள்ளி வைங்க அக்கு. இந்த மாரி டயத்துல தான் நம்ம அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ். அப்படின்னு நாம்ஜூன் ரொம்ப ஒரு மாரி உருகி பேசுறாரு. ஜின்னுக்கு புரியுது அவருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே நாம்ஜூன் மேல சாஞ்சு அழுகுறாங்க. ஏன்னா, இது வந்து ஓப்பன் மைண்டட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னாலும், எல்லாரும் எல்லா டைமும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ, அத நெனச்சு அவர் ரொம்ப அழுகுறாரு. அப்ப வந்து நம்மளோட ஹாப்பினஸ்ஸ நம்ம எல்லா இடத்துலயும் மிஸ் பண்ணிட்டோமோ! அப்படின்னு அழுகுறாரு. 2வது இவங்கள வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம விட்டுட்டோமே! இந்த 1 வருஷம் பக்கத்திலேயே இருந்து நம்ம கண்டுக்கிறாம விட்டுட்டோமே! அப்படின்னு அத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸோ, அப்படியே கட் பண்ணா ஜிம்மின தான் காட்டுறாங்க. நம்ம சுகா சொல்லவா? அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டாரு பக்கத்துல. நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஆறுதல் கூட சொல்ல மாட்டியா? ம். எதுக்கு ஃபீல் பண்ற? ம். என்னோட பெஸ்ட்டு சோல்மேட். என்ட்டருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். அதான் ஃபீலிங்கா இருக்கு. ஜிமின். ம். என்னோட உனக்கு தான் டேயாங்க பத்தி தெரியும். ஜங்குக்க பத்தியும் தெரியும். அவங்க 2 பேருக்கும் நீ பிரதர் இல்ல. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்ட்ட இத அவங்க மறைக்கிறாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய கஷ்டத்த இருந்திருக்கும். ம். அவங்க வேணும்னு இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கடா. அவங்களோட பயம் தடுத்திருக்கும். ப்ளீஸ் ஜிமின். இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அவங்களுக்கு உறுதுணையா இருப்போமே இந்த டயத்துல. அவங்க ரொம்ப புரோக்கனா இருக்காங்க ஜிமின். ப்ளீஸ்டா. அப்படின்றாங்க. ஜிமின் வந்து ஒரு மாரி சோகமாவே யூஜின பார்க்குறாங்க. இந்த உலகம் சேம் ஜெண்டரா லவ் பண்ண அக்செப்ட் பண்ணாத சுகா. ஒரே பாலினத்து மேல காதல் வர்றது தப்பா? அது ஏன் சைனா பார்க்குறாங்க? அப்படின்னு ஜிம்மின் ஒரு மாரி அவங்களோட உள்ள இருக்க எல்லா கஷ்டத்தையும் கொட்டி அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. சுகாவுக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. அப்படியே லைட்டாக இது பண்ணிட்டு ஜிம்மின் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி சேடாகவே சுகாவே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அழகாக ஒரு மூமெண்ட் போகுது. ஸோ அப்படியே ஃபைனலாக 4 பேரும் பேசிட்டு நேராக ஜேஹோப் தான் பார்க்க போகிறாங்க. ஜேஹோப் ஏதோ ரொம்ப டீப் டிஸ்கஷனில் இருக்காங்க. ஸோ அங்கனக்குள்ளே 5 பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் நடந்து முடிக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு டேக்குக் சைட் பார்த்தோம்னா இன்டர்வியூவில் தாண்டா உட்காந்துருக்கோம். அவங்க சுற்றி ஃபுல் மீடியா, சவுத் கொரியா மீடியாவே அங்கே தான் இருக்கும் போல். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ்டு, அவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் டேங் ஜங்குக், எப்படி இது அந்த ரூமரை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ தான் உங்களோட பேண்ட் ரொம்ப பிரபலமாக போய்கிட்டு இருக்கு. சொந்தமாக டயத்தில் இந்த மாதிரி ரூமர் வந்திருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் செகண்ட் ஒன், அந்த ரூமர் ஜஸ்ட் அ ரூமர்.
ஸோ அதை பற்றி எங்கள் கம்பெனி ஃபுல் டீட்டெயிலாக இது பண்ணோம். அண்ட் இதுக்கு நாங்கள் வந்து மீட்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எங்களை நம்பியிருக்க எங்கள் ஆர்மிக்காக நாங்கள் இதை கொடுக்குறோம். தட்ஸ் வாஸ் ஜஸ்ட் அ ரூமர். அதை பெருசாக எதுவும் எடுத்துக்கிறாதீங்க, அது வெறும் ரூமர் மட்டும்தான் அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப இது பண்ணுறாரு. அவரால் முடியலை, அந்த ரூமர்ன்ற ஒரு வேர்டு அது எப்படி முடியலை. 2 பேராலேயும் அப்படியே டேங்கிட்ட திரும்புகிறாங்க. நாங்கள் ஒரு நல்ல பிரதர் பாண்டோடு இருக்கோம், அந்த பாண்டை இந்த மாதிரி ரூமர் பண்ணி கொச்சப்படுத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு அவரால் முடியலை. 2 வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அந்த இடத்துல நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் அவங்களோட காதலை மறைச்சி கொச்சப்படுத்தி இந்த மாதிரி தான் பதில் அவங்க சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை. இப்படியா அந்த டைம் இந்த இன்டர்வியூ முடியுது. அங்கே வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கீழே இறங்கி வரும்போது கரெக்டாக ஒரு இன்டர்வியூவர் வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேர் பாண்டு ஆர்மிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, இதுக்கெல்லாம் என்ன ரகசியம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. குக்கு அந்த இடத்துல என்ன சொல்லனே தெரில. 2 பேர் அமைதியாக இருக்காங்க. அப்போ ஜேகே சொல்கிறாரு, ஒரு பாண்ட் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறவங்க 2 பேருக்கு பிடிச்சா போதும். விட்டு கொடுத்து போகிற திறமை இருந்தால் எல்லாமே அழகு தான். அது அவங்களே விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது ஒரு அழகு தான். மேபி இது அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், டேக்கு நல்லா புரியுது. அவரால் அங்கே ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல. வேகமாக இறங்கி வராரு. இறங்கி வந்து பார்த்தா நம்ம ஜிம்மின் தான். ஹக் பண்ணி அவ்வளோ அழுகிறாங்க. ஜிம்மினுக்கு என்ன சொல்லணும்னே தெரில, அவரும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜேகே பார்க்குறாரு. அவரால் சப்போர்ட் கூட பண்ண முடியல, ஏன்னா ஃபுல் டைம் வாட்ச் பண்ணுறதுக்கு தான் ஆள் நிறையா பேர் இருக்காங்களே. அப்படியே அந்த டேஸ் முடியுது. அவ்வளோ கஷ்டம். இந்த 1 இயர் அவங்கள வருத்திக்கிட்டு இருந்த எல்லா கஷ்டம் ஃபைனலாக அந்த நியூ இயர் 2017க்கு பாய் சொல்லிட்டு 2018க்கு ஹாய் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் டேக்குக்கு கண்டிப்பாக இல்லை. அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் அது டேபிள் இப்படி டேர்ன் ஆகும்னு அவங்க நினைக்கல. கரெக்டாக அதே இடம், அவங்க நியூ இயர் கொண்டாடின அதே இடத்துக்கு நம்ம டே வந்திருக்காரு தனியாக. எல்லாமே அப்படியே தான் இருக்குது, அதே செலிப்ரேஷன், அதே சவுண்ட், அதே கிளைமேட். ஆனால் இதுக்கெல்லாம் அர்த்தம் தரக்கூடிய பர்சன் அவரோட லவ் ஜங்குக் அவர் கூட இல்லை. கண்ணை மூடி அந்த கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. சடனாக ஒரு ஃபுட் சவுண்ட். அவர் மனசு சொல்லுது இது ஜங்குக் தானே. அது ஜங்குக்கே தான். 2 பேரும் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசலை. ஒருத்தர் அவ்வளோ காதலோடு பார்த்துக்கிறாங்க. என்ன பேசணும்னு கூட அவங்களால தெரியலை. டேயாங், ஜங்குக், நீ நான் தான் நீ வரமாட்டேன்னு நினச்சேன் டேயாங். நான் வந்திருக்கக்கூடாது ஜங்குக். நம்ம இந்த இடத்துல திருப்பி மீட் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ட்டு டேயாங் வேகமாக அங்கேருந்து போகிறாங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஜேகே கையை பிடிச்சிட்டாரு. 2 பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனை பார்க்குறாங்க. நடுவில் அவங்க கை மட்டும் டேவோட கிரிப் அவ்வளோ, அவர் கையை அவர் டைட்டாக பிடிக்கிறாரு. எங்கே 5 நிமிஷம் விட்டால் ஜேகே கையை பிடிச்சிரோம்னு. ஜேகேக்கு விடுற மனசே இல்லை. ஜங்குக் ப்ளீஸ் டேயாங், திரும்பி மட்டும் பார்த்துடாதடா. அதுக்கப்புறம் என்னால் உன்னை போய் விட முடியாது. உன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிருவேன் டேயாங், என்னை விட்டு போயிடாதுன்னு. ஜங்குக் என்னால் முடியல ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் என்னை விடு. டேயாங் இந்த இடம் ஞாபகம் இருக்காடா? இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்தோம். நம்மளோட காதல் புது வருஷம் இங்கேருந்து ஆரம்பிக்குமான்னு அந்த கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். அந்த கடவுள் யார் என்ன வேணும்னு கொடுப்பாருன்னு சொன்னடா. ஏண்டா நம்ம வேணுனதை கொடுக்கல ஜங்குக் அப்படின்ட்டு டேயாங் திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே அவ்வளோ ப்ரோக்கனாக இருக்கார்.
அவங்க அப்போ தான் ஜேகேவோட கண்ணோட கருவளையத்தை பார்க்குறாரு. எந்த ஒரு மேக்கப் இல்லாமல் அந்த ஃபேஸ் புஃப் புஃப்னு இருக்கும் அந்த கண்ணும். அப்போல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டி போய் டேவால் பார்க்கவே முடியலை. ஜேகேவும் டேவை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. இந்த டைம் அவங்கள ஸ்டாப் பண்ண யாருமே இல்லை. ஆனால் அவங்க மனசு அவங்கள ஸ்டாப் பண்ணுது. அவங்களோட எல்லா உழைப்பு, அவங்க பட்ட வலி வேதனை எல்லாத்தையும் அவங்கள ஸ்டாப் பண்ணுது. ஒருவேளை இப்போ நம்ம திருப்பி ஒன்றாயிட்டோன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிருந்தாங்க. நம்மளோட ஆசை, கனவு, ஆர்மி எல்லாமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். எனக்கு புரியுதுட்டா. ஏண்டா செலிப்ரிட்டிஸ்லாம் லவ் பண்ணக்கூடாதா? அதுவும் சேம் ஜென்டர் லவ் பண்ணவே கூடாதாடா? முடியலட்டா. ஆனால் என்னால் நீ இல்லாமல் என்னால் தூங்கக்கூட முடியலை. பஞ்சமத்தை கூட முள்ளு மாதிரி குத்துதுடா. ஒவ்வொரு தடவையும் ஆர்மி டேக்கு சொல்லும்போது எனக்கு உள்ள அழுகுதுட்டேன். அவங்க எனக்கு அழுகை அடக்க முடியலட்டேன். அதனால் என்னையே ஏமாற்றிக்கிட்டு எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியட்டேன். ஜங்கு ஸ்ட்ராங்காக இருடா. இன்னும் கொஞ்ச நாள் ஏதாச்சும் நம்மளுக்குன்னு ஒரு வழி கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஜங்கு. ப்ளீஸ் ஏதாச்சும் நான் பண்ணுறேன். எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் ஜங்கு. அது வரைக்கும் நம்மளுக்குள்ள எந்த ஒரு கன்வர்சேஷனும் வேணாம், எந்த ஒரு மீட்டிங்கும் வேணாண்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜேகேயோட கையை எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க. ஜேகே ஒன்றுமே முடியலை. அப்படியே நீல் டவுன் பண்ணி அழுகுறாரு. சுற்றி கிராக்கர் சவுண்டு, நியூ இயர்ஸ் வெல்கம். அவங்கள விட்டு போயிட்டாங்க. எல்லாமே அவரால் எதையுமே ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ கத்தி அழுகுறாங்க. அந்த வெடி கூட போடலைன்னா அவரோட அழுக சவுண்ட் அந்த இடம் ஃபுல்லாக இதாகிருக்கும். அந்த அளவுக்கு அழுகுறாங்க. அவங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவரும் முழுசாக போகல. கதவுக்கிட்ட நின்று கேட்குறாரு. அவரால் போய் கம்ஃபர்ட் கூட பண்ண முடியல. எங்கே திருப்பி யாராச்சும் வீடியோ எடுத்துருவாங்களோ, அதை அப்லோட் பண்ணிடுவாங்களோ, பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் அவரை எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ணுது. இப்படியே ஒரு 5 month போகுதுட்டா. 2018 அவங்களோட ரீஎன்டர் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது 2022 கொடுக்கணும். ஸோ அட்வான்ஸாக 280 கொடுக்கலாம் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தது தான். ஸோ அந்த டயத்துக்காக தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இதில் நம்ம தேக்குக்கோ தவிர மற்ற இடங்களாம் பார்த்தோன்னா செம்ம காண்டா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறையா பிளான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே அதில் இல்லைடா, அதே பழைய அக்ரிமெண்ட்டு. ஸோ ரொம்ப டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் எல்லோரும் வந்துட்டிங்களா, சைனை போட்டு போய் ரிகர்சல் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. யாருமே சைன் போடுற மாதிரி இல்லை. டேவும் சைன் போட மாட்டேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு நின்றுட்டாரு. ஐம் சாரி மேனேஜர், பட் என்னால் சைன் போட முடியாது. ஏன் சைன் போட முடியாது? இங்கே மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைல்ல. என்னால் அதுக்கு மேலே பிடிஎஸில் இருக்க முடியாது. ஐம் சாரி. ஜங்கு என்னடா பேசுகிற? உன்னால் முடியாதுன்னா என்னால் மட்டும் எப்படா முடியும்? நீ பொண்ணை நானும் வந்துடுவேன்டையா. இல்லை ஜங்கு, நீ இருக்கணும். ஆனால் என்னால் இப்படி இருக்க முடியல ஜங்கு. ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாத. உங்கள் 2 பேருக்கு என்னடா பிரச்சனை? திருப்பி எங்கள்கிட்ட கேட்காம முடிவு எடுக்கிறீங்க. ஜிமின்ஹா ப்ளீஸ். என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த என்னால் முடியலை. அதனால தான் நான் முடிவெடுத்தேன். ப்ளீஸ் அக்கு அப்படின்றாங்க. சுகாக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. சுகாக்கு ஆரம்பிக்கும். அப்படியே அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துக்கிட்டே மேனேஜரை பார்க்குறாங்க. நான் அக்ரிமெண்ட்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னேன், ஏன் பண்ணலை நீங்கள்? சுகா சின்ன பிள்ளைத்தனமாக பேசாது. அக்ரிமெண்ட்டில் போய் நான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் அக்செப்ட் பண்ணேன்னா இந்த கம்பெனி பேர் என்ன ஆகும்? அவங்களோட செலிப்ரிட்டிஸ் கமிட்டட் அப்படின்னு தெரிஞ்சால் ஆர்மிஸ் யார் லவ் பண்ணுவா? யாருக்கு பிடிக்கும்? உங்களை ஃபாலோ பண்ண கூட பிடிக்காது. ஆர்மிஸ்க்கு எங்களோட சந்தோஷம் வேணும், எங்களோட ஒற்றுமை வேணும். எங்களோட வழி கஷ்டம் இல்லை. உங்களை மாதிரி இருக்க ஆளுக்கு அது புரியாது. ஜேகோப் சொல்லும் போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். பாருங்க, ஆல்ரெடி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. திருப்பி பேச்சை மாற்றாதீங்க.
இந்த குரூப்போட லீடர்னு முதல்ல நான் சொல்கிறேன், ஒழுங்காக அக்ரிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். என்ன சவுண்டு கூடுது. கம்பெனி மட்டும் இல்லைன்னா நீங்களாம் ஒரு ஆள் இல்லை, தூஸ் மாதிரி நீங்களாம். வெளியே வந்த அன்னைக்கே நிறையா பேர் தட்டி தள்ளியிருப்பாங்க, புரியுதா? பிடிஎஸ் இல்லைன்னா அந்த கம்பெனியே இல்லை, அதை மறந்துடாதீங்க. ஓரத்தில் இருக்க கம்பெனியை பிடிஎஸ்ன்றனால எங்களோட எஃபெக்ட், எங்கள் ஆர்மியோட இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அதை மறந்துட்டு பேசாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப காண்டாக பேசுகிறாங்கன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க சொன்ன எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஜின்னும் ரொம்ப கோவமாயிட்டார். ஏன்னா ரொம்ப அழுகிறாரு, அப்படியே ஜிம்மின் மேலே சாஞ்சுக்கிட்டு. ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கார், முடியலை அவரால். நாங்கள் எல்லாருமே இந்த கம்பெனியை விட்டு வெளியே போகிறோம். என்ன சொல்கிற? ஆமாம், பிடிஎஸ்ன்றது 7 பேர், அது 5 பேர் இல்லை. உங்கள் சொல் பேச்சு கேட்கலன்னு எல்லாரையும் தூக்கி போட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் வெறும் பேண்டோ இல்லை பணத்துக்காக கூடின கூட்டம் இல்லை. எங்கள் கஷ்டத்தையும் தாண்டி எங்களோட கனவுகளை சேர்க்கறதுக்காக நாங்கள் சேர்ந்தோம். இது எங்களோட ஃபேமிலி. அந்த ஃபேமிலி எப்போவுமே 7ஆக தான் இருக்கும், 5ஆக இருக்காது. உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா எங்கள் எல்லாரையும் நாங்கள் இப்போயே போயிடுறோம் அப்படின்ட்டு சின்ன சொல்கிறாங்க. ஷுகாவுக்கும் அப்படியே பக்கத்தில் போகிறாரு, மேனேஜர் பக்கத்தில். ஒரு கே ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்க, இப்போ பாருங்கள் ஜிமின் அப்படின்றாங்க. ஜிமின் வேகமாக பக்கத்தில் வராரு, அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க ஜிமினை. ஜிமினுக்கு ஃபஸ்ட்டு ஷாக்காக இருந்தாலும் அவரும் கிஸ் பண்ணுறாங்க. மேனேஜருக்குன்னா கத்தி கலங்கிருச்சு, என்னடா அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன எழுதுவீங்க? நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்து போன காரணமே எங்கள் ஆர்மிஸ் மட்டும்தான், நீ இல்லை. உங்கள் கம்பெனியில் எங்கள் டீம் ஒரு மெம்பர் தான் தவிர உங்களுக்கு ஒன்றும் நாங்கள் பண்ணி வேலை பார்க்கல. மீது மரியாதையோடு பேசுங்க அப்படின்ட்டு சுகா அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ அப்படியே ஓவராலாக எல்லோரும் போயிட்டாங்க. மேனேஜருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இந்த ஹோல் திங்ஸும் ஒரு வீடியோவாக எடுத்து ஒருத்தவங்க அப்லோட் பண்ணிட்டாங்கடா. உள்ளேயே ஒரு செம்பரியாடு கருப்பாடு இருந்திருக்கும் போல். ஸோ இது ஃபுல்லாமே பரவுது, ஃபுல் வேர்ல்டுக்கும் பரவுது. அதில் நிறையா பேர் ஹர்ட்டர்ஸாக மாறுறாங்க. பாதி பேர் எப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம ஏன் நம்ம செலிப்ரிட்டி கமிட்டடானா அக்செப்ட் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதுலேயும் அவங்களோட பிக் ஃபேன்ஸாக இருக்கிறவங்களாம் அவங்களோட ஒவ்வொரு கிளிப்பையும் எடுத்து போட எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லோரையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக ஜூலை 13 பிடிஎஸ் உருவான அந்த டே, அந்த டேக்குக் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண அதே அந்த ஹையஸ்ட் பில்டிங்கில் தான் பிடிஎஸ் எல்லாருமே இருக்காங்கடா. எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க. நம்ம இப்போ எதுவுமே பண்ணலை, அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸோடு தான் இருக்காங்க. கரெக்டாக அந்த 12 o'clock ஆகுது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த இடம் அப்படியே ஃபுல் பிரகாசமாக இருக்குடா. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே திரும்பினாலும் பிடிஎஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், வீடியோ, ஷோ, மர்ச் எல்லாமே பிடிஎஸ். அது எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்போயும் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆர்மி நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே வி சப்போர்ட்டிவ்ன்றாங்க. கரெக்டாக அந்த டைம் ஜேஹோப்க்கு கால் வருது. கால் அட்டன் பண்ணிட்டு பேசி முடிக்கிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன ஜேஹோப் ஆச்சு, என்னாச்சு? சர்ப்ரைஸ்டா, நம்ம கம்பெனி நம்மளோட ரூல்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உடனே சைன் போட சொல்லியிருக்காங்க, அக்டோபர் மந்த்டா அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக ஹக் பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்க பேரோடு நிற்கிறாங்க. நம்ம ஜேஹோப் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அழகாக இருக்குல்லடா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா எல்லோரும் பேராக நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சிங்கிளாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, எனக்கு என் ஸ்ப்ரைட் இருக்குது அப்படின்ட்டு அவர் குடிக்கிறாரு. 5 நிமிஷம் கூட ஆகலும் எல்லோரும் தொப்புன்னு ஜேஹோப் மேலே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வில் லவ் வியூ ஜேஹோப் அப்படின்ட்டு. ஜேஹோப் டே நானும் லவ் பண்ணுறேன்டா, என்னை வாழ விடுங்கடா, விடுங்கடா, என்னை மூச்சு விட முடியலடா, ஆர்மிஸ் ப்ளீஸ் சேவ் மீ அப்படின்ட்டு ரொம்ப ஃபன்னடாக போகுது. அந்த நாள் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ண, ஜோஸ் பண்ண, இந்த மாதிரி செம்ம ஹாப்பியாக போகுதுடா. அப்படியே ஜின்னோட பக்கத்தில் நீலோன் பண்ணியிருப்பார். நீலோன் பண்ணிட்டு
நான் ரொம்ப பயந்தாங்கோலியா இருந்துட்டேன் அக்கோ. நான் வந்து மனசில் இருக்கிறத வெளியே சொல்லாமல் விட்டுட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட இருக்கணும். இந்த வேர்ல்ட் வைல்டு ஹேண்ட்ஸம் எனக்குன்னு என்னோடதாக இருக்கணும். கேன் ஐ அப்படின்றாங்க. ஜின்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுற்றி எல்லாருமே அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே 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 சொல்லுங்கள், ஓகே சொல்லுங்கள், ஓகே சொல்லுங்கன்றாங்க. அதே ஹாப்பினஸோட ஜின்னும் நீ என்னை வேர்ல்டு வைல்டு ஹேண்ட்ஸம் சொன்னனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரிங்கை போட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மூமெண்ட் அவ்வளோ அழகாக அங்கனக்குள்ளே முடியுதுடா. எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. ஹாப்பி நியூ இயர் ஆர்மீஸ் அப்படின்னு அங்கனக்குள்ளே முடியுது. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு 2025 டிசம்பர் 11/15 2016 வந்து டேக்குக்கு வந்து தனியாக இருந்த இடம் இப்போ 2025 அவங்களோட ஹக்கூஸ் எல்லாரோட இருக்காங்க அந்த பில்டிங். அவங்களுக்குன்னு இப்போ எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக அந்த டயத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க, அந்த செலிப்ரேஷனுக்காக. டேகுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் யோசித்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து திருப்பி பேக்கப் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வருஷமும் நினச்சி பார்த்தியா? வேற எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த டைம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தோணுது ஜங்கு. இப்போ நீ இருக்க, ஆர்மிஸ் இருக்காங்க, ஹக்கு எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க ஜங்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேணாமா? வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம்டா அப்படின்ட்டு அவர் சந்தோஷமாக சொல்கிறாரு. ஒவ்வொரு நியூ இயருக்கும் அவங்களோட அந்த 2026 மெமரி அவங்கள விட்டு போகல. 2026 to 2018 அது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த 2017 அவங்க பட்ட கஷ்டம், அதுக்கப்புறம் கிடச்ச சந்தோஷம் எல்லாமே அது இன்ன வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது. அப்படியே அவங்க பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க, எல்லோரும் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஜேவாப்லாம் கிட்டார் வாசித்து பாடிக்கிட்டே இருக்கார். அங்கிட்டு நம்ம ஜின்னும் ஆரமும் பார்த்தோம்னா டேக்குக்கு வந்து நேராக அந்த பார்ட்டி எடுத்துக்கிட்டு தான் போயிருப்பாங்க. மிடில் ஆஃப் த பில்டிங், அதை மிடில் ஆஃப் த காரிடரில் வந்து அழகாக அவங்களுக்கும் டெக்கரேஷன் பண்ணி செம்ம ஜாலியாக போயிருக்கும். ஃபுல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே அங்கே தான் இருந்திருக்குண்ட அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம சுகாவும் ஜின்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது. நாம்ஜுன் ஜின்னு வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, பார்பிக்யூ பண்ணுவாங்க. நம்ம நாம்ஜுன் திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பார் எப்படி பண்ண தெரியாமல். நம்ம ஜேகோப் மியூசிக் வாசிக்க எல்லாம் பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. டேக்குக்கு அப்படியே அதில் போய் மிங்கிள் ஆகிக்கிறாங்க. நம்ம ஜின்னு அப்புறம் வந்து டேவை ஹக் பண்ண, வந்து அவ்வளோ ஹாப்பியாக அந்த குரூப்பில் இருக்காங்க. இதுவே ஜேகேக்கு போதும், அந்த அளவுக்கு வந்து டேவை ரசித்து பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அந்த இடம் முறியுதுடா. ஹாப்பி 2026 பேபிஸ், ஆர்மீஸ். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊடால ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கடா. நான் அடுத்து சேஞ்ச் பண்ண முடியாதா, ஏன்னா ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். தேங்க்யூ, பாய் பாய். மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுகிறேன். உங்கள் அன்புள்ள ஆர்ஜி.